எங்க கொடி உரல பற குத்தி பறந்துட்ட பட்டாசு வெடிக்கும் ரெட் கார்பெட். ஹே கைஸ், திஸ் ஸ்ரீராம் சுந்தரிதுனா நேற்று வந்து ஜென்னாய் மூவி போனேன். ஸோ ஈவினிங் போனேன், 4:20 ஷோ. ஸோ எனக்கு FTF டிக்கெட் கிடைக்கல அன்ஃபார்ச்சுனேட்லி. அண்ட் அதுவும் 700 600 ஏதோ பேசினாங்க. என் ஃப்ரெண்ட்ஸு போயிட்டு வந்தாங்க, சொன்னாங்க. அண்டு அதான் ஒரு ஃப்ரெண்டு சொன்னான், மச்சான் 600 சொன்னாங்கடா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி என்னமோ கதை. பட் என் ஷோ 4:20 வந்து 5 o'clock 5:15 தான் நடந்துச்சு ஆக்சுவலி சொல்லப்போனால். ஆமாம், அது காலையில் டிலே ஆனதுனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் ஷோ டிலே ஆகிடுச்சு, மற்றபடி எதுவுமே இல்லை. ஸோ படத்துக்குள்ளே போயிடலாம். அதான் சும்மா பிளாஸ்ட்டு தான் படம். என்ன சொல்ல போனால் ஏன் கேட்டிங்கன்னா, எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு நல்லா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு படம் அது சொல்லலாம். அண்ட் லாஸ்ட்டு படம் வேறு. தளபதி சார் சொல்ல வேறு லெவல் நடிச்சிருக்காரு. அண்டு ரம்னிதா பைஜு, அப்புறம் பூஜா, பிரகாஷ் ராஜ் சார், அப்புறம் அந்த சஞ்சய், சாரி அவர் பேர் என்ன, அந்த வில்லன் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அண்ட் அதான் அந்த விஜய் சாரும் அப்புறமேட்டு மம்தா அவங்க நல்லா நடிச்சிருந்தாங்க 2 பேரும். அண்ட் அதான் கிளைமேக்ஸும் நல்லா இருந்துச்சு. இன்டர்வல் வேறு லெவல் சூப்பர், அதில் எந்த டவுட்டும் இல்லை. மஜா தான் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த ராவம் அவன்டா ஒத்தல் நிற்கிறது அவன்டா அல்டிமேட்டு. அண்ட் டைட்டில் கார்டு சத்தியமாக எவனுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல, யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா இப்படி ஒரு டைட்டில் கார்டு வருது, லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அப்படி தான் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சிஎம் சார் சும்மா தெறிக்க விட்டார். சாரி, சிஎம் சாரில் நம்மளும் பழசாவே பேசிகிட்டு இருக்கோம். சிஎம் சார் அவர் பெஸ்ட்டு படத்தை கொடுத்துட்டாரு. அண்டு அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும். நிறைய பேர் சொன்னாங்க லீக்டு படம் யார் பார்க்க போகிறா, 1.5 கோடி பேர் பார்த்துட்டாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. தெறிக்க விட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 400-500 கோடி அடிச்சிடும் என்னை பொறுத்த வரைக்கும். என் கருத்து கணிப்பு தான். அடிச்சிடும் அப்படின்னு நான் சொல்ல, அடிப்பாங்க நான் ஒரு ஒரு கணிப்பில் சொல்கிறேன், மற்றபடி எதுவுமே இல்லை. அண்டு அவ்வளோ சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அண்டு பூஜா எல்லோரும் சொல்லியிருந்தான், பூஜா எதுக்கு இந்த படத்தில் வந்தாங்க அப்படிலாம் கேட்டாங்க. பட் நான் பூஜா ஃபேன், அதனால ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அண்ட் அவங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு ரோல் இருந்துச்சு. அந்த பகவத்கீதையில் ஒரு படம் சீன் இருந்துச்சுல, நீங்கள் ஹாய் ஆண்டி அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அது எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. அது யார் சிரிப்பு வந்துச்சோ இல்லையா, எனக்கு சிரிப்பு வந்துச்சு. என்னென்ன போய் ஆண்டின்னு சொல்லிட்டீங்க, எனக்கு அது ரொம்ப சிரிப்பு வந்துச்சு. அண்ட் அவ்வளோதான். படத்தை பற்றி சொல்லணும் ரொம்பலாம் சொல்ல வேணாம், நீ போய் பாருங்கள். இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருப்பாங்க கண்டிப்பாக. இந்த சீன் இப்படி இருக்குது, அந்த சீன் அப்படி இருக்குது, அப்படி நொட்டுது இப்படி நொட்டுன்னு சொல்லுவாங்க. எந்த நொட்டதையும் பார்க்காதீங்க, கேட்காதீங்க, அப்படியே போய் படத்தை பாருங்கள். அதான் லாஸ்ட் படம்னு சொன்னேன், எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்குலாம் என்னடா இனிமேட்டு படம் வராதா அப்படிலாம் ஆயிடுச்சு. அண்ட் ஆக்சுவலி நான் அன்றைக்கி நைட்டே போட வேண்டியது, டிலே ஆனதுனால 8:30 போயிட்டு, அப்புறம் எங்கள் அப்பா அம்மா டின்னர் போயிட்டு, அதுக்கப்புறம் 10:30 11 மணிக்கு தான் வந்தேன். அப்போ என்ன பண்ண முடியல, ஃபீவரு இது உடம்பு சரியாமல் அவ்வளோதான் பண்ண முடியாமல் போச்சு. இல்லைன்னா நான் அன்றைக்கி நைட்டே பண்ணி அன்றைக்கி அப்லோட் பண்ணியிருப்பேன். எல்லாம் என் நேரம் மற்றபடி எதுவுமே இல்லை. அண்ட் படத்தில் பொறுத்த வரைக்கும் கிளைமேக்ஸ் சூப்பர், திருப்பி சொல்கிறேன். அண்ட் அவரோட ஃப்ளாஷ்பேக் சீன், அந்த போலீஸ் சீன் சூப்பர். என்னடா நீ லீக் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் அப்படி எடுத்துக்கோங்க. பிகாஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், வேறு எதுவுமே இல்லை. ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு அப்டேட் விட்டாங்க ஜனநாயகன் ஒரு அந்த என்ன சொல்கிறது, அவர் பர்த்டே அன்றைக்கி ஒன்று பண்ணி விட்டுருந்தேன். அப்போ நான் கூட அதையும் ரியாக்ஷன் பண்ணியிருந்தேன். அது கூஸ் பம்பாக இருந்துச்சு, கத்திக்கிட்டே தான் இருந்தேன், லிட்டரலி தொண்டை போயிடுச்சு மொத்தத்தில். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம ஜனவரி மாதத்துலேருந்தே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வரும், அப்புறம் வரும், இந்த மாதம் வரும், அந்த மாதம் எண்டு வரும், அந்த மாதம் எண்டு வரும், எலெக்ஷன் முன்னாடி வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து முதலமைச்சர் விஜய் நடிக்கும் ஜனநாயகன். ஸோ
அது ஃபைனல் நடந்துருச்சு. மெயினாக நான் பார்க்க காரணம் இந்த சென்சார் சர்டிஃபிகேட்டுக்கும் இந்த டைட்டில் கார்டுக்கு தான் வெறித்தனமாக வெயிட்டிங். ஏன்னா காலைல டைட்டில் கார்டை பார்த்துட்டேன். ஏன்னா சேர்த்து எல்லாம் அமுச்சுட்டே இருந்தாங்க பார்க்குறதுனால பார்த்துட்டேன். பட் தெறிக்க விட்டாங்க அந்த டைட்டில் கார்டு. திருப்பி 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 பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. எங்கே ஒரு வாட்டி தான் பார்த்தேன், மற்றபடி எதுவுமே இல்லை. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா பேசி அவங்க அந்த நீட்டு அந்த இஷ்யூ இருக்குல்ல, பேசுடான்னு சொன்னாங்க. எனக்கு சரியான கிளாரிட்டியே இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீட்டு வந்து ஃபேராக நடத்துங்க, இந்த பேப்பர் லீக் ஆனிச்சுல அது ஒன்று இருக்குது. அப்புறமேட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்புறம் ஒருத்தர் ரிசைன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, அது ஒன்று இருக்குது. அப்புறம் இறந்த குடும்பத்துக்குலாம் 1 கோடி ரூபா கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எல்லாம் மத்திய அரசு வந்து நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த போராட்டத்தை இப்போதைக்கு விட்டுருக்காங்க. அதாவது நாங்கள் பண்ணுவோம், இப்போதைக்கு விட்டுருக்காங்க. யாரோ அவர் பேர் என்ன, அவரும் உண்ணாவிரதம் இருந்தார் அப்படி சொன்னார். அவரும் ஃபைனலி வாபஸ் வாங்கிட்டாரு, சந்தோஷம்தான். அண்ட் முழுமையாக இல்லை, இனிமேல் தான் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம், அதான் எனக்கு அது சரியான கிளாரிட்டியே கிடைக்கல. ஏன்னா நீட் வந்து அட்வான்டேஜ் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஆனால் எப்படி சொல்கிறதுனா, உங்களுக்கு நீட்னா இப்போ வந்து அது ஒரு ப்ராப்பராக இருக்கும். எப்படின்னா படித்தவங்க மட்டும், அதாவது மார்க் எடுத்துகிட்டு வந்தவங்க தான் இருக்கும், போலி டாக்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ்னால் பணத்தை கட்டி இந்த பணத்தெல்லாம் கட்டணும்ல, அதுவும் ஒரு பிரச்சனை இருக்குது. இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் பேர் இறந்துருக்காங்க. ஸோ அதனால் நீட் வந்து வேணாம் தான் நம்ம தமிழ்நாடு முடிவு பண்ணியிருக்காங்க, மற்றபடி எதுவுமே இல்லை. அண்ட் இன்னொரு விஷயம் தான், நீட்டை பற்றி பேச சொன்னாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு அது கிளாரிட்டியே இல்லை. ஒரு பக்கம் நியூஸ் பார்க்குறேன், ஒரு பக்கம் இவங்க தப்பு, இன்னொரு பக்கம் இவங்க தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் போலீஸ் அடிக்கிறது பார்த்துருக்கீங்க, இன்னொரு பக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள போலீஸு அடிச்சிருக்கு பார்த்துருக்கீங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு கிளாரிட்டி வேணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேருந்து இப்போ இனிமேல் தான் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி பேசலாம். ஆனால் இது ஒரு சென்சிட்டிவான டாபிக், பார்த்து தான் பேசணும். நம்ம திடீர்னு போய் இவங்க தான் தப்பு, இவங்க தான் தப்பு அப்படின்னு பேசிடக்கூடாது. அதனால நான் அது பேசாமல் இருக்கேன். நம்ம எப்பவுமே என்டர்டெயின்மெண்ட்டாக முடிஞ்ச அளவுக்கு பாலிட்டிக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பேசுவோம் அப்படின்னு தான் வச்சுருக்கேன். மற்றபடி நம்ம ரொம்ப டீப்பாலாம் போக மாட்டோம். பாலிட்டிக்ஸ் பற்றியோ இல்லை எதை பற்றியுமே நம்ம ரொம்ப டீப்பாக பேசணும்னு வைங்களேன், நான் கொஞ்சம் ஓப்பனாக பேசிடுவேன். பேச ஆரம்பிச்சுன்னு வைங்களேன், பேசிக்கிட்டே இருப்பேன். அதனால தான். மற்றபடி அந்த நீட்டை பற்றி பேசணும்னு இருக்குது, பட் கண்டிப்பாக பேசுகிறேன் அதை பற்றி. இன்னைக்கு கூட ஏதோ வாபஸ்லாம் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க போராட்டத்தை. ஸோ அதை நான் பற்றி டீட்டெயிலாக போடுறேன். அடுத்த வீடியோ பார்க்கலாம். டாடா, பை பை.